வணக்கம், இது உங்கள் மோகன் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன பண்ணோம், சாம்சங் டிவி தான். இதில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்டிஆர் செக்ஷனில் ட்ரைசால்ட் பண்ணும்போது ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் ஷார்ட் ஆயிரும். நம்ம பவர் என்ன தான் ரிமூவ் பண்ணியிருந்தாலும் எஸ்டிஆர் செக்ஷனில் நம்ம சால்ட் அயன் வச்சு ட்ரைசால்ட் அடிக்கும்போது நம்மளுக்கு இந்த எஸ்டிஆர் ஒவ்வொன்று ஷார்ட் ஆயிடுது. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெயின் கெப்பாசிட்டியில் வோல்டேஜ் லைட்டாக ஸ்டோரேஜ் ஆகிருக்கும். அதனால தான் நம்மளுக்கு இந்த எஸ்டிஆர் டக்குன்னு ஷார்ட் ஆகிறது. இது பார்த்திங்கன்னா எல்ஜி, சாம்சங் இந்த மாதிரி டிவியில் எஸ்டிஆர் போட்டிருக்க டிவிலலாம் முக்கியமாக ட்ரை சால்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மெயின் கெப்பாசிட்டியில் வோல்டேஜ் ஏதாவது ஸ்டோரேஜ் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லையா ஒரு டெஸ்ட் எடுத்து இதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பல்ப் வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டிவி ஆஃப் பண்ணிட்டேன். டிவி ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இதில் லைட்டாக வோல்டேஜ் ஒரு 10 வோல்ட் 5 வோல்ட் ஸ்டோரேஜில் இருக்கும். அந்த டைமில் நம்ம இங்கே சால்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கிரவுண்டோட ஏதாவது சப்ளை பண்ணியில் டச் ஆச்சுன்னா நம்மளுக்கு இங்கே எஸ்டிஆர் டக்குன்னு போயிடும். முக்கியமாக சால்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இதை செக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஒரு டெஸ்ட் எடுத்து இதை டிஸ்சார்ஜ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்பார்க் ஆகிடுச்சு. ஒரு 10 வோல்ட் 5 வோல்ட் தான், அது பெரிய டிஃப்ரெண்ட் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். பட் ஆனால் எஸ்டிஆர் எனக்கே 2-3 எஸ்டிஆர் போயிடுச்சு. இந்த மாதிரி முன்னே தெரியாமல் டக்குன்னு சால்ட் அடிச்சிடுவேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் எல்லாம் ஷார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒரு நாள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.